இப்போ என்ன வண்டி பார்க்க போனால் ஜூபிட்டர் 110 பார்க்க போகிறோம். இதில் 4 வேரியன்ட் இருக்கும். எஸ்எம்டபிள்யூ, ட்ரம்மலா எஸ்எஸ்சி, டிஸ்கவர் எஸ்எஸ்சி 4 வேரியன்ட் இருக்கும். இப்போ ட்ரம்மலா எஸ்எஸ்சி பார்க்க போகிறோம். இதில் முன்னாடி வந்து என்ன 12 இன்ச்சு டூப்ளஸ் டயர் கொடுத்துருப்பாங்க. டூப்ளஸ் டயருக்கு என்னங்கன்னா பஞ்சகானாலும் நீங்கள் வந்து ஓட்டிக்கலாம். முன்னாடி வந்து என்னன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால மேடு பள்ளத்தை போகும்போது சஸ்பென்ஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். முன்னாடி வந்து எஸ்பிடி பிரேக்கிங் டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க. எஸ்பிடி பிரேக்கிங் டெக்னாலஜினா சிக்னலைஸ்டு பிரேக்கிங் டெக்னாலஜி. டெக்னாலஜி என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரேக் பிடிச்சாலும் 2 பிரேக்கும் அப்ளை ஆகும் உங்களுக்கு. முன்னாடி வந்து என்னன்னா மெட்டல் மேக்ஸ் பாடி கொடுத்துருப்பாங்க. மெட்டல் மேக்ஸ் பாடி இருக்கிறதுனால உங்களுக்கு பாடி வந்து அவ்வளோ டேமேஜ் ஆகாமல் வந்துருக்கும். முன்னாடி பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க. இது வண்டி பார்க்க கூட கொஞ்சம் லுக்காக கொடுத்துருக்கும். இது வந்து இன்ஃபினிட்டி கெட்லாம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்ஃபினிட்டி கெட்லாம்ப் இருக்கிறதுனால நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கீ ஆன் பண்ணவுடனே இந்த லைட் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எரியும். அதாவது வண்டி உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் லுக்காக உங்களுக்கு வந்து இருக்கும். முன்னாடி வந்து என்னன்னா ஃபாலோ மீ ஹெட்லாம்ப் கொடுத்துருப்பாங்க. ஃபாலோ மீ ஹெட்லாம்ப் அப்படின்னா என்னன்னா நீங்கள் வண்டியை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமே இந்த லைட் வந்து ஒரு 30 செகண்ட் எரியும். இதனால உங்களுக்கு இருட்டான இடத்துல வந்து ஒரு வெளிச்சம் வருது கொஞ்சம் கரெக்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். முன்னாடி வந்து என்னன்னா பிரேக் லாக் பண்ண கொடுத்துருப்பாங்க. பிரேக் லாக் இருக்கிறதுனால நீங்கள் சலுகலான இடத்துல வண்டி நிப்பாட்டிட்டு இருக்கும்போது லாக் போட்டுட்டீங்கன்னா வண்டி உங்களுக்கு வந்து மூவ் ஆகாமல் உங்களுக்கு வந்து இருக்கும். இதில் முன்னாடி வந்து என்னன்னா டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபோன் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷனோட உங்களுக்கு வந்து வந்துடும். இதுக்கு வந்து ரியல் டைம் எக்கனாமி அப்படின்னு ஒன்று இருக்கும். ரியல் டைம் எக்கனாமின்னா நீங்கள் ஓட்டிட்டு இருக்க ஸ்பீடுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் மைலேஜ் போகும் அப்படின்னு ஒரு வந்துடும். இதில் கீழே உங்களுக்கு ரேஞ்சு காமிக்கும். இல்லை உள்ளே இருக்க பெட்ரோலுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகும் அப்படின்ற ரேஞ்சு உங்களுக்கு வந்து காமிக்கும். இது வந்து எக்கனாமி மோடு, பவர் மோடு 2 மோடு கொடுத்துருப்பாங்க. எக்கனாமி மோடில் போனீங்கன்னா மைலேஜ் நல்லா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது பவர் மோடு போட்டிங்கன்னா பிக்கப் உங்களுக்கு நல்லா இருக்கும். இது வந்து இண்டலிகோ சுவிட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. இண்டலிகோ சுவிட்ச் அப்படின்னா என்னன்னா இந்த சுவிட்ச் நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா ஏ அப்படின்ற சிம்பிள் உங்களுக்கு வந்து காட்டும். இந்த சிம்பிள் உங்களுக்கு எரியறதுனால ஒரு 30 செகண்ட் உங்களுக்கு வந்து வண்டி உங்களுக்கு ஆனால் ஆஃப் ஆகிடும். பெட்ரோல் ஏதாவது டிராஃபிக்கை ரொம்ப நேரம் நிற்கிறீங்க, வண்டி ஆன் பண்ணி அப்படின்னா சுவிட்ச் போட்டு வச்சிட்டிங்கன்னா வண்டி உங்களுக்கு வந்து 30 செகண்ட் ஆஃப் ஆகுது. அதனால் உங்களுக்கு பெட்ரோல் சேவிங் வந்து நல்லா இருக்கும். அதில் முன்னாடியே உங்களுக்கு பெட்ரோல் டேங்க் வந்து வந்துடும். ஜூபிட்டர் ஆல் மாடல்ஸுமே உங்களுக்கு பெட்ரோல் டேங்க் வந்து ஃப்ரண்ட்லேயே வந்துடும். 5 லிட்டர் கெப்பாசிட்டியோட உங்களுக்கு வந்துடும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக 1 லிட்டர் ஆனவுடனே இங்கே வந்து ரிசர்வ் லைட் உங்களுக்கு வந்து எரிஞ்சிடும். இதில் மால் ஃபங்க்ஷன் இண்டிகேஷன் லேம்ப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மால் ஃபங்க்ஷன் இண்டிகேஷன் லேம்ப் அப்படின்னா என்னன்னா வண்டியில் ஏதாவது சின்ன சென்சார் கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட லைட் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எரியும். இதில் வந்து பேட்டரி வார்னிங் சிம்பிள், சர்வீஸ் ரிமைண்டர் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேலேயே உங்களுக்கு வந்து காமிச்சிடும் உங்களுக்கு. சில வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு வந்துடும். இப்போ 5 கமாண்ட் இதில் வந்து சேவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது முன்னாடி வந்துட்டோம்னா 2 லிட்டர் க்ளோ பாக்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ப்ளஸ் மொபைல் சார்ஜரோட வந்துடும். மொபைல் சார்ஜர் வந்து வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது நீங்கள் ஃபோனை வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து வந்துடும். இந்த பில்லியன் முன்னாடி வந்து லெக் ஸ்பேஸ் வந்து 300 கிராமும் கொடுத்துருப்பாங்க. லெக் வச்சு நல்லா ஃப்ரீயாக உட்காந்துருக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதில் பவர் வந்து எவ்வளோனா 8.2 PS பவர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதனால இன்ஜின் பவர் வந்து நல்லா இருக்கும். டார்க் வந்து 9.2 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் இன்ஜின் பிக்கப்பும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். இது புல்லிங் பவர் ஜாஸ்தியாக உங்களுக்கு வந்து இருக்கும். இதில் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து 33 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் உள்ள தாராளமாக வந்து வச்சுக்கலாம். இதில் பின்னாடி வந்து என்னன்னா 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால பில்லியன் கையில் இருக்கும் உங்களுக்கு சஸ்பென்ஷன் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு. பின்னாடியும் உங்களுக்கு பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க. பின்னாடியுமே டெய்ல் லேம்ப்ஸும் வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டி லேம்ப்ஸ் தான் உங்களுக்கு வந்து வந்துடும். இதில் வந்து 3 வீல் பேஸ் எவ்வளோனா 1250 mm கொடுத்துருக்கனால நீங்கள் ஸ்பீடாக போயிட்டு கத்தடிக்கும் போது உங்களுக்கு இன்ஜின் வந்து வண்டி வந்து உங்களுக்கு வந்து ஸ்கிட் ஆகாமல் இருக்கும். ரோல் கிளியரன்ஸுமே 160 mm கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் மேடுபடத்தில் போகும்போது உங்களுக்கு 100% தப்பு தச்சாங்க ஃபீல் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். இது வந்து எமர்ஜென்சி பிரேக் வார்னிங் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துருப்பாங்க. எமர்ஜென்சி பிரேக் வார்னிங் அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு அவுல போயிட்டு திடீர்னு சடன் பிரேக் போட்டிங்கன்னா உங்களுக்கு 4 இண்டிகேட்டருமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எரியும். இதில் வந்து கலர்ஸ் வந்து 3 கலர்ஸ் உங்களுக்கு வந்து வரும். டான் ப்ளூ, ஸ்டார்லைட் ப்ளூ, காப்பர் பிரான்ஸ்னு சொல்லி மொத்தம் 3 கலர் உங்களுக்கு வந்து வரும்.